கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்றைக்கு பங்கினி உத்தரம், நரசிம்ம சதுர்த்தி. இந்த நரசிம்மரை வழிபட்டால் இன்று வரும் துன்பங்கள் அனைத்தும் நீங்குவதாக அறியப்படுகிறது. மேலும் இன்று பங்கினி உத்தரமாதலால் முருகனை வேண்டி வழிபடும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் நாளாக அமையும். இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் 28ஆம் நாள், ஆங்கில மாதம் 11/4/2025 வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி சதுர்த்தி திதி. இந்த சதுர்த்தி திதியில் பற்களை சீரமைத்தல், பற்கள் சம்பந்தமான ஏதாவது நோய்கள் இருந்தால் பற்களை சீரமைத்தல் இன்று ஏற்ற நாளாக அமையும். மேலும் ஏதாவது ஒரு ஆயுர்வேத சிகிச்சை செய்வதற்கு இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. இந்த சுக்லாபட்சத்தில், அதாவது சுக்லாபட்சம்னா வளர்பிறை சதுர்த்தி திதியில் சுபகாரியங்கள் அனைத்தும் பேசுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்றைய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். இன்று சீமந்தம் சம்பந்தமான அனைத்து காரியங்களையும் செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. அன்னப்பிரசன்னம், உபநயனம், விவாகம் சம்பந்தமான அனைத்து காரியங்களையும் பேசுவதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. ஏதாவது காது குத்துவதற்கும், மேலும் வித்யா ஆரம்பம் செய்வதற்கும், ஆபரணங்கள் வாங்குவதற்கும் விற்பதற்கும் ஏற்ற நாளாக அமைகிறது. மேலும் இன்று கிரக பிரவேசம் சம்பந்தமான அனைத்து வேலைகளும் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. இந்த உத்திரம் நட்சத்திரம். திருமாங்கல்யம் செய்வதற்கும் இன்று நல்ல நாளாக அமைகிறது. மேலும் ஏதாவது கடல் பிரயாணம் சார்ந்து வியாபாரம் செய்வதற்கு இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. ஏதாவது வெளியூர் வெளிநாடுகளுக்கு ஏதாவது செல்பவர்களுக்கும், அதாவது பணிகளுக்கு செல்பவர்களுக்கும் இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. இன்று சந்திராஷ்டமம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று சந்திராஷ்டமம். இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் சிறு தடை தாமதங்கள் ஏற்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். அதாவது சந்திரன் அவங்களுடைய ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் கொஞ்சம் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் சில காரிய தடைகளும் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை, மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணியிலிருந்து 1:30 மணி வரை, மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்கள் அனைத்தும் விவசாயம் சம்பந்தமான பொருட்கள் கொடுக்கல் வாங்கல் ஆகிய வியாபாரம் செய்பவர்களுக்கு மிகவும் ஏற்ற நாளாக அமைகிறது. மேலும் விவசாயம் சம்பந்தமான ஏதாவது விதை விதைப்பதற்கு அல்லது விதைகள் வாங்குவதற்கு அல்லது விவசாயம் சம்பந்தமான ஏதாவது ப்ரீ பிரைமரி ஒர்க் செய்வதற்கும் இன்ற கௌரி நல்ல நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, குளிகை காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. இன்றைய வாரசூலை மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சுப ஹோரை நல்ல நேரங்கள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, பகல் 1 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை, இரவு 10:30 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய உத்தரம் நட்சத்திரத்தில் இந்த சுப ஹோரை நல்ல நேரங்களில் அதாவது புதிய தொழில் செய்வதற்கு, பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும், தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கும் இந்த சுபஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் ஏதாவது ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கும் விற்பதற்கும் இந்த சுபஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் ஏதாவது சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை பேசுவதற்கும் இந்த சுபஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது சந்திரன், மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன் சூரியன் சனி பகவான் ஆகிய 5 கிரகங்களும் சஞ்சரிக்கின்றன.
இன்றைய ராசி பலன்களை பார்க்கும் பொழுது மேசராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசியில் இருந்து 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியில் இருந்து 12ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதாலும் அரசு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் ஏதாவது வீடு கட்டுவதற்கு, நிலம் வாங்குவதற்கு ஏதாவது பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். ஏதாவது பிளான் அப்ரூவல் அல்லது ஏதாவது ஒரு இன்ஜினியர் கிட்ட கார்பரேஷன்ல ஒரு டிராயிங் அல்லது பிளான் அப்ரூவல் கேட்டிருந்தீங்கன்னா அதற்கான வேலைகள் நீங்கள் ஏதாவது முயற்சி செய்தால் மட்டுமே கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு வருவதற்கான ஒரு சூழல் மிகவும் குறைவாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. குழந்தைகள் சார்ந்து ஏதாவது நீங்கள் ஏதாவது ஒரு சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் அதை சார்ந்து சிறு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் இன்று உருவாகி நீண்ட நாட்களாக ஏதாவது விற்காமல் இருந்த ஒரு நிலம் இன்று போய் நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த நிலம் விற்பதற்கான ஒரு சூழலும் அதை சார்ந்து ஒரு குறிப்பிட்ட தொகை லாபம் வர வேண்டிய ஒரு சூழலும் இன்று உருவாகும் இந்த மேசராசி நேயர்களுக்கு. மேலும் தாயாரின் உடல் நலன் கருதி சிறு விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் இன்று உருவாகும். இந்த வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு சில ஏதாவது சிறு விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இன்று நீங்கள் பொறுத்தவரை இந்த மேசராசி நேயர்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரியானபடி இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்த அளவு பயணங்களை மேற்கொள்வது தவிர்ப்பது அவசியமாகிறது. இரவு நேர பயணங்களை முற்றிலும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக அரசின் சாலை விதிகளை மதித்து பயணம் செய்வது அவசியமாகிறது அல்லது பாதுகாப்பான பயணங்களை தேர்ந்தெடுத்து செய்வது அவசியமாகிறது. மேலும் பண்ணை தொழில் செய்வர்களுக்கு ஏதாவது எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். வளர்ப்பு பிரயாணிகளால் சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். விவசாயிகளை பொறுத்தவரை இந்த ஏதாவது விவசாய கருவிகள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகளும் அதன் மூலம் சில ஏதாவது ஒரு சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். ஆகவே இந்த விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பயன்படுத்துவது அவசியமாகிறது. மேலும் எந்த தொழில் செய்தாலும் தொழில் சார்ந்த கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடன் பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. இந்த விளையாட்டு வீரர்களை பொறுத்தவரை கிரவுண்ட்ல எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் பாதுகாப்பான முறைகளில் எக்ஸசைஸ் பண்ணுவது அவசியமாகிறது. ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கூட கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சி செய்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த ட்ரெட்மில்லர் ஏதாவது ஜிம்ல ஏதாவது நிறைய வெயிட் தூக்குறது இதெல்லாம் இருந்தா கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு விபத்து தாரையில். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் எதிர்பார்த்த சில பண வரவுகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். புதிய தொழில் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. புதிய முதலீடு செய்வதற்கும் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கும் ஏற்ற நாளாக இன்று அமையும். மேலும் ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் ஏதாவது யாருக்காவது கடனை கொடுத்திருப்பீங்க, அது கடன் வசூலாவது நீண்ட நாட்களாக தள்ளி கொண்டே போயிருக்கும். இந்த சம்பத்து தாரையில் என்று போய் நீங்க கேட்டீங்கன்னா கொடுத்த பணம் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். நீண்ட நாட்களாக திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் இடர்பாடு இருப்பவர்கள் இன்று போய் பேசினீர்களானால் இந்த திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் ஒரு நல்ல இடத்தில் வரன் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழல் உருவாகிறது. திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் சிறு சிறு இடர்பாடுகள் இருந்தாலும் அது மிகவும் ஒரு நற்பலன்கள் முடிவில் ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். திருமணம் சார்ந்து சில சுப விரய செலவுகள் ஜுவல்ஸ் நகை போன்றவற்றை எடுப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது குத்தகை பணம் வாடகை பணம் வசூலாக வேண்டிய பணம் வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக இன்று கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மதாரை. இந்த ஜென்மத்தாரை ஆக்டிவேட் ஆகும் போது அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் இன்று யாருக்காவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க வாய்மொழி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல்
இன்று உருவாகும். மேலும் யாருக்காவது ஒரு சூரிட்டியோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது இவர் எனக்கு தெரியும் இவரை நம்பி எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறதோ இன்று தவிர்ப்பது அவசியமாகிறது. ஏன்னா அப்படி நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா பிற்காலத்தில் சிறு தொந்தரவுகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு சிறு தடை தாமதங்களும் சில குழப்பங்களும் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். ஏன்னா சந்திரன் புத்திக்காரகன் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சில புத்தி முன்யோசனை எடுப்பதில் சிறு சிறு இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்ம தாரையில். மேலும் இன்று ஏதாவது வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேலும் திருமணம் சார்ந்த எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் சுபகாரியம் சார்ந்த எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க பேசினீங்கன்னா அதில் பாதகமான பலன்கள் இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 11ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதாலும் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு வாரிசுக்கான சில நற்தகவல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உருவாகும். வாரிசு வேண்டி ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த சில நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு நீண்ட நாட்களாக ஏதாவது பாதியில் நின்று போன கிரைய வேலைகள் இன்று நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். ஏதாவது பேப்பர்ஸ் டாக்குமெண்டேஷன்ல ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்தவர்களுக்கு நீங்கள் இன்று போய் அதை சரி செய்வதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. குழந்தைகள் நலன் கருதி ஏதாவது நீங்கள் சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. இளைய சகோதரர்கள் மூலம் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அமையும். அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களுடன் உங்களுடைய பணிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். மேல் அதிகாரிகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில பாராட்டுகள் பெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை இந்த மைத்திரத்தாரையில் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த மைத்திரத்தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். அதை சார்ந்து சில வளைகாப்பு போன்ற சில சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது பாதையில் நின்று போன கிரைய வேலைகள் செய்வதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். ஏதாவது பேப்பர்ஸ் டாக்குமெண்டேஷன்ல ஏதாவது பிரச்சனையில ஏதாவது கிரைய வேலைகள் பாதையில் நின்று போயிருக்கும், இன்னைக்கு போய் அதை சரி பண்ணி கிரைய வேலைகள் நீங்க முயற்சி செய்தீர்களானால் அது கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பரம மைத்திர தாரையில். மேலும் ஏதாவது பாதையில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. கேட்ட இடத்துல ஏதாவது ஒரு அமௌண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். விவசாயம் சார்ந்து பண்ணை தொழில் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். இன்று யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் பக்கவா டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு கடனை கொடுங்க. இது நான் அடிக்கடி சொல்றேன் இந்த பரம மைத்திரத்தாரில் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் அமைந்தால் நீங்கள் பக்கவா டாக்குமெண்டேஷன் பண்ணுங்க. வாய்மொழி வாக்குறுதியை நம்பி ஒரு பைசா கூட கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா அது திருப்பி வருவதற்கான ஒரு சூழல் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இதன் மூலம் பிற்காலத்தில் ஏதாவது சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது வெளியூர் பயணங்கள் செய்வதற்கான ஒரு சூழல் உருவாகும். குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழலும் புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் வியாபாரம் நிமித்தமாக இன்று பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை இந்த மைத்திரத்தாரையில் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்களும் அதன் மூலம் இன்று நீங்கள் ஏதாவது புத்தி சாதுரியத்தின் மூலமே நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நற்பலன்களை
சாதிக்க வேண்டிய ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேலும் முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும் இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களும் மேலும் நீண்ட நாட்களாக வரன் அமையாமல் இருப்பவர்களும் இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் தக்க இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது இன்னைக்கு சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இன்று உருவாகும். கையில அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஏதாவது தேவையில்லாத சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அமைகிறது. அதனால நீங்க கையில காசு வச்சிருந்தீங்கன்னா சுப விரய செலவுகள் செஞ்சீங்கன்னா அந்த சுப விரய செலவுகள் மூலம் அந்த அமௌண்ட் உங்களை விட்டு போக முடியாத ஒரு சூழல் இன்று உருவாகும். ஏதாவது ஜுவல்ஸ் வாங்குவதோ அல்லது நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதோ அல்லது ஏதாவது குழந்தைகள் பேர்ல பிக்ஸட் டெபாசிட் போடுவதோ இன்று செய்தீர்களானால் அந்த அமௌண்ட் உங்களை விட்டு போக முடியாத ஒரு சூழல் இன்று உருவாகும். இல்லைன்னா அந்த அமௌண்ட் வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. முடிந்தளவு இன்று யாருக்காவது ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்தீர்களானால் அந்த உதவியின் மூலம் வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது யாத்திரக்காரர்களுக்கும் அல்லது கருணை இல்லங்களுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களானால் அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். மேலும் ஏதாவது ஒரு நண்பர்களுக்கு உங்களுடைய பணிபுரியும் இதெல்லாம் முடியாதுங்க என்னால எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய நண்பருக்கு பணிபுரியும் கூட இருக்கும் நண்பருக்கு ஏதாவது ஒரு வேளை டிஃபனோ அல்லது வேற ஏதாவது வாங்கி கொடுத்தீர்களானால் அதாவது பசியை ஆற்றுவதற்கான சிறு உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதாலும் நீங்கள் தொழிலில் எதிர்பார்த்த சில லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது ரியல் எஸ்டேட்ல ஏதாவது நீண்ட நாட்களாக வர வேண்டிய கமிஷன் தொகை இன்னைக்கு வர வேண்டிய ஒரு சூழலும் இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக ஒரு நிலம் விற்காமல் இருந்தால் கண்டிப்பாக அது விற்பதற்கான ஒரு சூழலும் அதன் மூலம் ஒரு கணிசமான ஒரு லாபத்தொகை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இந்த வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் குடும்பத்தில் ஒரு குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளையும் செய்வதற்கான ஒரு சூழலும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான சூழல் வர வேண்டிய ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இளைய சகோதரர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகிறது இந்த மிதுனராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இந்த மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரை எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க பேசுனீங்கன்னா அந்த வாக்குவாதங்கள் மூலம் தேவையில்லாத சில வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். அக்கம் பக்கத்துல பொறுத்தவரை நல்லாதான் பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு போய் ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது பேசுனீங்கன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. முடிந்த அளவு யாரிடம் பேசும்போது கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது. கடினமான வார்த்தைகளை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று மூத்த அதிகாரிகளின் மூலம் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். ஏதாவது நீண்ட பணி சுமையின் காரணமாக உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும் இந்த வதைத்தாரையில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது இன்னைக்கு நண்பர்கள் மூலம் சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உள்ளது. முடிந்தளவு நண்பர்கள் கூட நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. திடீர் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத சில வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க பேசுனீங்கன்னா 3ஆம் நபர் உங்களை பஞ்சாயத்து பண்ண வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். அவர்கள் மூலம் இன்று தேவையில்லாத சில இடர்பாடுகளும் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும் இந்த வதைத்தாரையில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் குடும்பத்தில் ஏதாவது வயது முதிர்ந்தவர்களும் கருவுற்ற பெண்களும் ஏதாவது இருந்தார்களானால் உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக செல்ஃப் மெடிசின் எடுக்காம தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வதைத்தாரையில்.
புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக அரசு சார்ந்து ஏதாவது விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். நீண்ட நாட்களாக ஏதாவது இடமாற்றம் வேண்டி ஏதாவது விண்ணப்பித்தவர்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங்கோ அல்லது தேவையான இடத்தில் இடமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதை சார்ந்து ஒரு நல்ல தகவல்களும் வருவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் இழுபறியாக இருப்பவர்கள் இன்னைக்கு போய் நீங்க பேசுனீங்கன்னா அந்த திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தை ஒரு நல்ல இடத்தில் வரன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது அரசு சார்ந்து புதிய டெண்டர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். அதை சார்ந்து ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அமைகிறது. அரசு சார்ந்து ஏதாவது புதிய ஒப்பந்தங்களில் நீண்ட நாட்களாக முன்பு வேலை பார்த்து நிலுவையில் இருக்கும் அமௌண்ட் ஏதாவது ஒரு அமௌண்ட் தொகை வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் இன்னைக்கு போய் நீங்க கேட்டு அதை சார்ந்து சில வேலைகள் செய்தீர்களானால் அந்த செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். அரசு சார்ந்து ஏதாவது அரியர்ஸ் பணம் வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் இன்னைக்கு போய் நீங்க முயற்சி செய்தீங்கன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. அரசு சார்ந்து ஏதாவது உதவித்தொகை கிடைக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் உதவித்தொகை கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரையில். குடும்பத்தை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது இன்னைக்கு தெய்வங்கள் சார்ந்த குலதெய்வங்கள் சார்ந்த பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் இன்று நீங்கள் குலதெய்வங்களை நினைத்து செய்யும் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் குலதெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தின் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழல் உருவாக்கும் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரையில். கடகராசி நேர்களை கடகராசி நேர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று நீங்கள் முயற்சி செய்யும் அனைத்து காரியங்களும் வெற்றி உறுதியாகிறது. நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் அறிவார்ந்த முயற்சியாக இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். நீங்கள் அதாவது முடியாத காரியங்களை கூட இன்று நீங்கள் செய்து சாதித்து காட்ட வேண்டிய ஒரு சூழல் இன்று உருவாகிறது. மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷகரமான ஒரு சூழல் உருவாகும். ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த பண வரவு திடீர் என்று வருவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். ஏதாவது தொலை தொடர்பு மூலம் சில நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த கடகராசி நேயர்களுக்கு. மேலும் நீங்கள் சொல்லும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் குடும்பத்தினால் ரசிக்கப்படுவதற்கான ஒரு சூழலும் உருவாகிறது. உறவினர்கள் மத்தியில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. ஆகவே உங்களுடைய உறவினர் மத்தியில் அந்த செல்வாக்கு ஆகியவை மேம்படுவதற்கான ஒரு சூழலும் உருவாக்கும் இந்த கடகராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் கடகராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழல் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த கடகராசி நேயர்களுக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோகத்தாரை. இந்த பிரத்யோகத்தாரையை பொறுத்தவரை தேவையில்லாத சில அலைச்சல்களும் தேவையில்லாத சில வீண் வம்புகளும் வருவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். இந்த வீண் அலைச்சல்கள் மூலம் தேவையில்லாத சில உடல் உபதைகள் மன சஞ்சலங்கள் அதை சார்ந்து சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். நீங்க இன்னைக்கு எந்த வேலை செஞ்சாலும் வீண் அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. வீண் அலைச்சல் மூலம் உங்களுக்கு எந்த ஒரு புரோஜனமான காரியம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செய்தீர்களானால் அதற்கான பலன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். கண்டிப்பாக இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் தான் இன்று உருவாகும் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று நீங்கள் ஏதாவது ஒரு தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழக வேண்டும். வெளி வட்டாரங்களிலும் சரி வெளியில போய் நீங்க எங்கேயாவது ஒரு பப்ளிக் பிளேஸ்ல போகும்போது ஏதாவது தேவையில்லாத ஒரு 3ஆம் நபர் உங்ககிட்ட பேசி கொடுப்பாங்க. அதை நீங்க நம்பி ஏதாவது நீங்க எதுவும் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடக்கூடாது. அவர்கள் மூலம் இன்று உங்களுக்கு சில பொருள் இழப்பு வருவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது இன்னைக்குதான் ஏதாவது போன்ல கூப்பிடுவாங்க, உங்களுக்கு லோன் வாங்கி தர்றேன், உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கு அந்த ஆஃபர் இருக்குன்னு சொல்லி உங்களை திசை திருப்ப பார்ப்பார்கள். அவர்கள் மூலம் இன்று உங்களுக்கு ஏதாவது சில வீண் விரைய செலவுகளும் பொருள் இழப்பு வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த பிரத்யோகத்தாரையில். அதனால இந்த பிரத்யோகத்தாரை ஆக்டிவேட் ஆகும் காலகட்டங்களில் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது அவசியமாகிறது. மேலும்
அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியரிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானமாகவும் கண்ணியமான வார்த்தைகளை பேசுவது அவசியமாகிறது. கோபமா ஏதாவது பேசினீங்கன்னா அது உங்களுக்கு புரமோஷனுக்கு ஏதாவது இடையூறு இருப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரத்யோக தாரையில். மேலும் வெளியூர் சார்ந்து ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த சில நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். முடிந்த அளவு தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். மேலும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. ஒருவர் பேசும் பேச்சுக்கு எதிர்வினையாக பேசினீர்களானால் குடும்பத்தில் ஏதாவது கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். முடிந்தளவு யாரிடம் அதாவது குடும்பத்து உறுப்பினர்களிடம் பேசும்போதும் கொஞ்சம் கண்ணியமான வார்த்தை மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து இன்றைக்கு பாக பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மூதாதையர் சொத்துக்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதன் மூலமும் இன்று உங்களுக்கு சிறு வருமானங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரத்யோக தாரையில். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமதாரையில் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. இந்த சேமதாரையில் நீங்கள் செய்யும் காரியங்களில் நலமான ஒரு ஆரோக்கியமான ஒரு செயலாகவே இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். நீண்ட நாட்களாக ஏதாவது நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொண்டீர்களானால் இன்று அந்த நோய் பூரண குணமாவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். ஏதாவது ஆயுள் பாத்து அல்லது வேற ஏதாவது ஒரு ஆயுர்வேதிக்கு சிகிச்சை சம்பந்தமான அனைத்து வேலைகளையும் இன்று செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த சேமதாரையில் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று ஏதாவது ஒரு முக்கிய பிரமுகரை ஒரு விஐபியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். அல்லது பழைய நண்பர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். அவர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகிறது இந்த சேமதாரையில் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது இன்னைக்கு ஏதாவது முன்பொரு காலத்தில் வாங்கிய கடன் பிரச்சனை ஏதோ ஒரு முன்ன ஏதாவது கடன் வாங்கியிருப்பீங்க அந்த கடன் பிரச்சனை இன்று விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். இந்த சேமதாரையில் வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று நீங்கள் ஏதாவது வாங்கிய கடனை கட்டினீர்களானால் அந்த கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேற்கொண்டு கடன் வாங்க முடியாத ஒரு சூழலும் அதற்கான வசதி வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இன்னைக்கு இசை நாட்டியம் போன்ற நிகழ்ச்சிகளை அரங்கேற்றம் செய்வதற்கு இந்த சேமதாரை உகந்த நாளாக கருதப்படுகிறது. அதற்கான சில வாய்ப்புகள் சிலருக்கு அமைவதற்காக ஒரு சூழ்நிலை உருவாகும். ஏதாவது இசை பயிற்சி அல்லது நாட்டிய பயிற்சியில் சேருவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேலும் நிலம் சார்ந்த வீடு சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமதாரையில். சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்த அளவு சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியில் இருந்து 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியில் இருந்து 8ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று நீங்கள் ஏதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு சில சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். மேலும் இன்று யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது. சிலர் ஏதாவது கல்விக்காக சில சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது வீடு கட்டுவதற்கோ அல்லது நிலம் சார்ந்து நிலம் வாங்குவதற்கோ ஏதாவது பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. மொத்தத்துல சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று வரவுக்கும் செலவுக்கும் சரியானபடி பேலன்ஸ் ஆக இருப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். வரவு எவ்வளவு வருகிறதோ அதற்கான செலவினங்கள் இருப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்த அளவு பயணங்களை மேற்கொள்வது தவிர்ப்பது அவசியமாகிறது. திடீர் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே அத்தியாவசியமா நம்ம பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக பாதுகாப்பான பயணங்களை தேர்ந்தெடுத்து செய்வது அவசியமாகிறது. முடிந்தளவு இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. ஏன்னா இந்த விபத்து தாரையை பொறுத்தவரை
பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். நீங்க எந்த தொழில் செய்தாலும் தொழில் சார்ந்த ஏதாவது ஒரு கருவிகளை பயன்படுத்துவீங்க. அந்த தொழில் சார்ந்த கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பயன்படுத்துவது அவசியமாகிறது. பெண்களை பொறுத்தவரை வீட்டுல ஏதாவது காய்கறி வெட்டினா கூட சிறு காயங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது நிகம் வெட்டும் போது கூட நிகத்துல சிறு காயம் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். இந்த விபத்து தாரையில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு விவசாய கருவிகளை டிராக்டர், ட்ரில்லர் போன்ற மருந்தடிக்கிற மிஷின் போன்ற விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பயன்படுத்துவது அவசியமாகிறது. மேலும் ஏதாவது அவசரப்பட்டு நீங்க செய்யும் காரியங்கள் அனைத்திலும் சில தொந்தரவுகள் இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏதாவது ஒரு கடையில போய் பொருள் வாங்கினா கூட நீங்க எதிர்பார்த்த பொருள்கள் கிடைப்பதில் சிறு தடை தாமதங்களும், குவாலிட்டியான பொருள் கிடைப்பதில் சிரமங்களும் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். கேட்ட இடத்துல ஏதாவது ஒரு உதவி கேட்ட இடத்துல கூட கொஞ்சம் உதவி கிடைப்பதில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விபத்து தாரையில். மேலும் சிலருக்கு ஏதாவது ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கூட கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுவதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. விளையாட்டு துறையில் இருக்கும் வீரர்கள் ஏதாவது கிரவுண்ட்ல எக்ஸசைஸ் பண்ணும் போது கூட கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பாதுகாப்புடனும் எக்ஸசைஸ் பண்ணுவது அவசியமாகிறது இந்த விபத்து தாரையில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் வருமானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாளாக இன்று அமைகிறது. மேலும் நீங்கள் எதிர்பார்த்த சில வெளியூர் வெளிநாட்டில் எதிர்பார்த்த பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது புதிய முதலீடு செய்வதற்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கும் ஏற்ற நாளாக இன்று அமைகிறது. ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதற்கான ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து பழைய கடன்கள், பழைய பாக்கிகள், ஏதாவது எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கு வர வேண்டிய ஒரு சூழலும் இன்று உருவாகிறது. திருமணம் சார்ந்த நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். மேலும் திருமணம் சார்ந்து சிலருக்கு சுப விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. நிலம் சார்ந்த வீடு சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் தந்து அதற்கான சில கணிசமான தொகை கமிஷன் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த சம்பத்து தாரையில் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சம்பத்து தாரையை பொறுத்தவரை இன்று வருமானம் அதிகரிக்கும் நாளாகவே அமையும். கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், மேலும் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதாலும், மேலும் உங்கள் ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிப்பதாலும், ராகுவும் கேதுவும் சந்திரனும் சேர்ந்து இருப்பதாலும் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு சிறு குழப்பங்களும் சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். ஏதாவது ஒரு உங்களோட புத்திகாரகன் கேது பகவான், உங்களுடைய புத்திகாரகன் சந்திர பகவான் ஜென்ம ராசியிலே சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்திலும் சிறு சிறு குழப்பங்கள் வருவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். மேலும் திருமணம் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். திருமணம் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சுப விரய செலவுகள் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. நிலம் சார்ந்த வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சில வெற்றி தரும் நாளாக இருந்தாலும் இன்று ஏதாவது வீடுக்கு மராமத்து வேலைகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் அதை சார்ந்து சில சுப செலவினங்கள் இருப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்ம தாரை. இந்த ஜென்ம தாரையில் நீங்கள் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சில குழப்பங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று அதிகரிக்கும். மேலும் ஏதாவது இன்று யாருக்காவது வாய்மொழி வாக்குறுதி கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க வாய்மொழி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் உருவாகும். அதாவது இன்னைக்கு நான் வர்றேன், கொடுக்கிறேன், அதை செய்கிறேன்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை எல்லாமே செய்ய முடியாத ஒரு சூழல் இன்று உருவாகும். மேலும் இன்னைக்கு யாருக்காவது ஒரு சூரிட்டி கொடுப்பதோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவதோ தவிர்ப்பது அவசியமாகிறது. அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். தேவையில்லாத ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் பிற்காலத்தில் மாற்றிக்கொள்ளும் ஒரு சூழல் உருவாகும் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு இடர்பாடுகள் இருப்பதால் முடிந்த அளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். இன்னைக்கு ஏதாவது வண்டி புதிய வண்டி டெலிவரி எடுப்பதோ அல்லது பழைய வண்டி ஒர்க் ஷாப்ல விட்டுட்டு மறுபடியும் அதை டெலிவரி எடுப்பதையோ தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும்
திருமணம் போன்ற சுப காரியங்களையும் தள்ளி போடுவது அவசியமாகிறது. நீங்க சுப காரியங்களை பத்தி ஏதாவது பேசுனீங்கன்னா பாதகமான பலன்கள் இருப்பதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது கூலிங்கான பொருள்கள் ஏதாவது நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதற்கான சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏதாவது கூலிங்கான பொருட்கள் சாப்பிட்டீங்கன்னா ஏதாவது ஜலதோஷம் பிடிப்பதோ அல்லது மூக்கடைப்பதோ அல்லது அதை சார்ந்து சில உடல் உபதைகள் வருவதோ இருப்பதற்கான ஒரு சூழல், த்ரோட் இன்ஃபெக்ஷன் வருவதோ அதற்கான ஒரு சூழல் உருவாகிறது. அதை சார்ந்து சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஜென்மதாரையில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது சில நற்பலன்கள் கிடைப்பதில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திர தாரை. இந்த பரம மைத்திர தாரையில் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் இந்த பரம மைத்திர தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் எந்த காரியங்களா இருந்தாலும் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. வாரிசு இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் அதை சார்ந்து சில வளைகாப்பு போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் அதை சார்ந்து சில தேதி குடிப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். கேட்ட இடத்துல கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். அதை சார்ந்து ஏதாவது பண்டு கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். நீண்ட நாட்களாக ஏதாவது வீடு கட்டுவதற்கான முயற்சி செய்தவர்கள் ஏதாவது ஒரு அப்ரூவல் வாங்குவதோ அல்லது இன்ஜினியர்கிட்ட பிளான் வாங்குவதோ சிறு தடை தாமதங்களாக இருந்தால் இன்று போய் நீங்கள் முயற்சி செய்தீர்களால் கேட்ட இடத்தில் எல்லா பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். பண்ணை தொழில் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது கொடுத்த கடனை வாங்க முடியாத ஒரு சூழல் இருப்பவர்கள் இன்று போய் நீங்க கடனை கேட்டீங்கன்னா கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகிறது. அதாவது இன்று குடும்பத்துடன் சிலர் ஏதாவது ஒரு ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழலும் அதை சார்ந்து ஏதாவது புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகிறது இந்த பரம மைத்திர தாரையில் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. வியாபார நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகிறது. மேலும் இந்த பரம மைத்திர தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையில் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும் இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களும் மேலும் நீண்ட நாட்களாக திருமணம் வரம் வேண்டி அலைந்து கொண்டு இருப்பவர்களும் அதாவது கொஞ்சம் திருமணம் வர வேண்டி காத்து கொண்டு இருப்பவர்களுக்கும் எதிர்பார்த்த இடத்தில் ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் அமைகிறது. நீங்க கையில ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. முடிந்த அளவு அந்த சுப விரய செலவுகளை நீங்கள் செய்தீங்கனால உங்க அமௌண்ட் உங்களை விட்டு போக முடியாமல் இருக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். இல்லைன்னா அது வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. மேலும் அந்த சுபவிரய செலவுகள் ஏதாவது நிலத்துக்கு அட்வான்ஸ் கொடுப்பதோ நிலத்துக்கு அக்ரிமெண்ட் போடுவதோ அல்லது ஏதாவது ஜுவல்ஸ் வாங்குவதோ அல்லது வாங்கிய கடனை திருப்பி கொடுப்பதோ குழந்தைகள் பேரில் ஏதாவது ஒரு பிக்சட் டெபாசிட் எடுப்பதோ இதை அனைத்தும் நீங்கள் குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவதோ அல்லது இது மாதிரி ஏதாவது நீங்க செஞ்சீர்களானால் அந்த அமௌண்ட் உங்களை விட்டு போக முடியாத ஒரு சூழல் உருவாகும். இல்லைன்னா அது வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. அப்படி வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக ஏதாவது ஒரு யாத்திரக்காரர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு சிறு உதவி செய்தீர்களானால் வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். ஏதாவது உங்களால் முடிந்த அளவு ஒரு கருணை இல்லங்களுக்கோ அல்லது முதியோர் இல்லங்களுக்கோ சிறு உதவி செய்தீர்களானால் அதுவே என்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது ஒரு உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு அல்லது யாருக்காவது ஒருவரை டிஃபன் வாங்கி கொடுத்தா கூட அது என்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். ஏதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த அளவு சிறு உதவி செய்தீர்களானால் இன்று அது வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமையும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த மைத்திரத்தாரையை பொறுத்தவரை தான தர்மங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாளாக இன்று அமையும். துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும் மேலும் உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் செஞ்சிருப்பதாலும்
தொழில் சார்ந்து சில முதலீடுகள் வேண்டி சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது அரசு சார்ந்து வீடு நிலம் வாங்க வேண்டிய ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேலும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இன்று சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் இன்று உருவாகும். ஏதாவது ஜுவல்ஸ் வாங்குவதோ அல்லது ஏதாவது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவதோ ஆக மற்ற ஏதாவது குழந்தைகள் நலன் கருதி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. தொழில் சார்ந்து வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக வர வேண்டிய பண வரவு நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகிறது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இந்த துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று வரவுக்கும் செலவுக்கும் சரியானபடி இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு யாரிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவது அவசியமாகிறது. தேவை இல்லாத வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. மேலும் அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களுடன் கொஞ்சம் பார்த்து பழகும் போது நிதானத்துடன் பழகுவதும் அவசியமாகிறது. நீங்க பாட்டுக்கு உங்களுடைய வெள்ளந்தியா ஏதாவது பேசுனீங்கன்னா அது தவறாக புரிந்து கொண்டு தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டையும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பழகுவதும் அவசியமாகிறது. நீண்ட நாட்களாக நண்பர்களாக இருப்பார்கள். இன்று போய் நீங்க ஏதாவது பேசுறீங்கன்னா அதை தவறாக புரிந்து கொண்டு தேவையில்லாத சில பிரச்சனைகள் உருவாவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். முடிந்த அளவு கூடா நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. திடீர் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இந்த கனரக வாகனங்கள் கனரக இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இயக்குவதும் அவசியமாகிறது. தக்க ஓய்வுக்கு பின்பு இது ஏதாவது வேலையில் ஒர்க் செய்வதும் மிகவும் அவசியமாகிறது. இரவு நேர பணிகளில் இருக்கும் கொஞ்சம் இருப்பவர்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் வேலை பார்ப்பதும் அவசியமாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் ஏதாவது வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது இந்த வதைத்தாரையில். இல்லைன்னா தேவையில்லாத கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். குடும்ப உறுப்பினர்களில் ஏதாவது வயது முதிர்ந்தவர்களும் கருவுற்ற பெண்களும் ஏதாவது வீட்டில் ஏதாவது உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்தீர்களால் அதில் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக கல்வியில் மந்தமாக இருந்த குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீர் என்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. அரசு உதவித்தொகை சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் அரசு சார்ந்து ஏதாவது வேலை வேண்டி விண்ணப்பித்தவர்களும் ஏற்கனவே வேலைக்காக விண்ணப்பித்தவர்களுக்கும் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். மேலும் அரசு சார்ந்து புதிய டெண்டர்கள் புதிய ஒப்பந்தங்கள் போடுவதற்கும் ஏற்கனவே போட்டவர்களுக்கும் அது கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக முன்பு அரசு ஒப்பந்தங்களில் வேலை பார்த்து நிலுவையில் இருக்கும் அமௌண்ட் இன்று நீங்கள் முயற்சி செய்தால் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் ஏதாவது கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழலும் நீண்ட நாட்களாக சந்ததி விருத்தி இல்லாதவருக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேலும் குடும்பத்தில் ஏதாவது குலதெய்வம் சார்ந்த பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக இந்த சாதகத்தாரை கருதப்படுவதால் நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் தெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழல் உருவாகும் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரையில். விருச்சகராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் இருந்து 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும் உங்கள் ராசியில் இருந்து 5ஆம் இடத்தில் சூரிய பகவான் செஞ்சிருப்பதாலும் குழந்தைகள் நலன் கருதி நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மூதாதையர்கள் யாராவது உங்க சொத்துக்களில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அதன் மூலம் ஒரு கணிசமான தொகை இன்று வருவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு. தொழில் சார்ந்த தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று மொத்தத்தில் இன்று மிகவும் ஒரு லாபகரமான நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் எந்த வேலை செய்தாலும் எதிர்பார்த்த சில லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் இன்று அமைகிறது. உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு மேம்படுவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோகத்தாரை. இந்த பிரத்யோகத்தாரையில் முடிந்தளவு வீண் அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. வீண் அலைச்சல்கள்
பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு பிரயோஜனம் இல்லாமலே இன்று ஆவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். முடிந்தளவு இன்று கூட வேலை பார்ப்பவரிடம் கொஞ்சம் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம, அதாவது பரிமாற்றம் செய்து கொள்ளாமல் இருப்பதும் அவசியமாகிறது. இன்று தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகுவது அவசியமாகிறது. அவர்கள் மூலம் இன்று தேவையில்லாத சில பொருள் இழப்புகள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேலும் தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். வெளியூர் வெளிநாடு சார்ந்து பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த சில நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும் இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். மூதாதையர் சொத்துக்களின் மூலம் எதிர்பார்த்த சில கணிசமான தொகை வருவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகிறது இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே ஒருவர் பேசும் பேச்சுக்கு எதிர்மறையாக பேசினீர்களானால் கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும் இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமதாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் சம்பந்தமான அனைத்து வேலைகள் தள்ளி கொண்டே போயிருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். அதை சார்ந்து ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது இன்று இந்த வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் கையில் ஏதாவது காசு வச்சிருந்தீங்கன்னா இன்று கடனை கட்டுவதற்கு ஏற்ற நாளாக அமையும். இன்று நீங்க கடனை இருக்கிற காசை கட்டினீங்கன்னா கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். மேற்கொண்டு கடன் வாங்க முடியாத ஒரு சூழலும் இன்று உருவாகும். அதற்கான வசதி வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமதாரையில். மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக ஒரு முக்கிய நபரை விஐபியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் தள்ளி கொண்டே போயிருக்கும். இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் அந்த விஐபியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். அவர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் இந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழலும் உருவாகிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமதாரையில். சேமதாரையில் செய்யும் அனைத்து காரியங்களும் வெற்றி தரும் நாளாக இன்று அமைகிறது. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று நீங்கள் அரசு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு நிலத்துல வெள்ளங்க இருந்து அது கொஞ்சம் வெள்ளங்கத்தை ஏதாவது தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் இருப்பவர்கள் இன்று போய் நீங்கள் அதை பேசினீங்கன்னா அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வுக்கு வருவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்த ஒரு நிலம் இன்று விற்பதற்கான ஒரு சூழலும் இன்று அமைகிறது. நிலம் சார்ந்த வீடு சார்ந்து ஏதாவது ஒரு நிலத்தில் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த நிலம் இன்று உங்களுக்கு கைக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அதை சார்ந்து பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் இன்று அமைகிறது. பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. அந்த பூர்வீக சொத்துக்களில் இருந்து ஒரு கணிசமான தொகை உங்களுக்கு வருவதாகவே இன்று அமைகிறது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியரிடம் உங்களுடைய நட்பு பாராட்ட வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். மேலும் மூத்த அதிகாரிகள் மூலம் பாராட்டுகள் பெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது தாயாரின் நலன் கருதி சிறு தொகை இன்று ஏதாவது செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழலும் இன்று அமைகிறது. மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த வண்டி வாகனங்கள் மூலம் பயணங்கள் செய்வதையும் கொஞ்சம் தவிர்ப்பது அவசியமாகிறது. நீங்க சும்மா இருந்தா கூட வேணும்னே சில தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் முடிந்தளவு இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது இன்று நீங்கள் விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. சிலர் வளர்ப்பு பிரியாணிகளால் சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று
உருவாகும். ஏதாவது ஒரு ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கூட கொஞ்சம் பார்த்து நிதானமாக அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் செய்வதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. கிரவுண்ட்ல எக்ஸசைஸ் பண்றவங்க, உடற்பயிற்சி செய்யும் வீரர்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் எக்ஸசைஸ் செய்வதும் அவசியமாகிறது. மேலும் நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுப்பவர்களும், ஹார்ஸ் ரைடிங் போறவர்களும், டிரைவிங் ஸ்கூல் போறவர்களும் கொஞ்சம் எந்த வேலை செய்தாலும் கொஞ்சம் பாதுகாப்பு நலன் கருதி கொஞ்சம் பத்திரமாக பயிற்சி எடுப்பது அவசியமாகிறது இந்த விபத்து தாரையில் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது ஒரு நண்பர்களிடத்தில் ஏதாவது உதவி கேட்டிருப்பீங்க, உதவி கேட்ட இடத்தில் கிடைப்பதில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த விபத்து தாரையில் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மொத்தத்துல நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்திலும் கொஞ்சம் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழல் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் தொழில் சார்ந்து ஏதாவது ஒரு பாதுகாப்பு, தொழில் சார்ந்து ஏதாவது கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் பாதுகாப்பாகவும் நிதானமாகவும் பயன்படுத்துவது அவசியமாகிறது. பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் வருமானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாளாக இன்று அமையும். நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய தன வரவு இன்று வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. மேலும் ஏதாவது பழைய கடன்கள், பழைய பாக்கிகள் வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் இந்த சம்பத்து தாரையில் இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. இன்று புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய தொழிலில் முதலீடுகள் செய்வதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. நீங்கள் செய்யும் முதலீடுகளில் ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமைகிறது இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று திருமணம் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இன்று நீங்கள் நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். அதை சார்ந்து இன்று சுப விரய செலவுகள், திருமணம் சார்ந்து இந்த சுப விரய செலவுகள், ஜுவல்ஸ் வாங்குவது அல்லது திருமணத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். நீண்ட நாட்களாக ஏதாவது குத்தகை பணம், வாடகை பணம் வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக இந்த பூரம் நட்சத்திரத்திற்கு சம்பத்து தாரையில் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மதாரை. இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்மதாரை சஞ்சரிக்கும் காலகட்டங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு சிறு குழப்பங்களும் சிறு தாமதங்களும் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்திலும் சிறு சிறு தடை தாமதங்களுக்கு அப்புறமாகவே நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. மேலும் இன்று அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகள் ஏதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. மேலும் இன்று யாருக்காவது ஒரு வாய்மொழி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழலும் உருவாகும். மேலும் இன்று ஏதாவது ஒரு சூரிட்டி கொடுப்பதோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் இவர் எனக்கு தெரியும், இவரை நம்பி எது வேணாலும் செய்யலான்ட்டு ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அந்த வாக்குறுதி மூலம் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்த அளவு இந்த ஜென்ம நட்சத்திரம் நடக்கும் காலகட்டங்களில் கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் ஏதாவது வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். திருமணம் சார்ந்த அனைத்து பேச்சுவார்த்தைகளும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் முடிந்த அளவு தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த ஜென்ம நட்சத்திர காலகட்டங்களில் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் பேசும்போது பாதகமான பலன்கள் அதிகமாக இருப்பதால் முடிந்தளவு தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் ஏதாவது கூலிங் சம்பந்தமான பொருட்கள் அனைத்தையும் இன்று தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க சாப்பிட்டீங்கன்னா தேவையில்லாத த்ரோட் இன்ஃபெக்ஷன், வேற ஏதாவது சளி தொந்தரவு, அதாவது வீசிங் தொந்தரவு ஆகிய மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலிருந்து 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியில் இருந்து 3ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் உத்வேகம் இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் நல்ல முயற்சியுடன் செய்தீர்களால் அதற்கான பலன் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அமைகிறது. கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழல் மாறி இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது. மேலும் ஏதாவது உங்கள் வாழ்க்கை துணைவியின் மூலம் ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பித்து வைத்தீர்களானா அந்த தொழில் மூலம் நீண்ட நாட்களாக வருமானம் குறைவாக இருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த வருமானங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. இன்று தொழிலில் புதிய தொழில் நுட்பங்களை கையாண்டு நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. மூதாதைய சொத்து
சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தா அது என்று உங்களுக்கு பேச்சுவார்த்தையின் மூலம் நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் இன்று அமைகிறது. மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது வருமானம் வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் அது நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே வருமானம் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த மகர ராசி நேயர்களுக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திர தாரை. இந்த பரம மைத்திர தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகளும் அதை சார்ந்து வளைகாப்பு போன்ற சுப நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகிறது. ஏதாவது வீடு பாதையில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு இன்று சாதகமான நாளாக கருதப்படுகிறது. இந்த கேட்ட இடத்தில் ஃபண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். ஏதாவது பாதையில் நின்று போன கிரயங்கள் முடிப்பதற்கு இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. பேப்பர்ஸ் ஏதாவது இன்வால்வ் ஆகி கிரயம் ஏதாவது பாதியில நின்று போயிருக்கு, இன்னைக்கு போய் நீங்க முயற்சி செய்தீங்கனால அந்த கிரயம் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும் இந்த பரம மைத்திர தாரையில் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது பாதியில் ஏதாவது வீடு கட்ட முயற்சி செய்யறவங்களுக்கு ஏதாவது பேங்க்ல லோன் கேட்டிருப்பீங்க அல்லது ஏதாவது பிளான் அப்ரூவலுக்காக ஏதாவது கார்பரேஷன்ல ஏதாவது விண்ணப்பித்திருப்பீர்கள், அது கொஞ்சம் தள்ளி போய்கொண்டே இருந்தால் இந்த பரம மைத்திர தாரையில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். விவசாயம் சார்ந்த பண்ணை தொழில் செய்யறவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். இன்னைக்கு யாருக்காவது நீங்க கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக லீகலா ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணி கடனை கொடுங்க, இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழல் குறைவாகவே இருக்கிறது. வாய்மொழி வாக்குறுதியை மூலம் கடனை கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்ப்பது அவசியமாகிறது இந்த பரம மைத்திர தாரையில் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது இன்று ஏதாவது ஒரு தொழில் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு இந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி தொழில் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும் இந்த பரம மைத்திர தாரையில் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரு சூழலும் குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழலும் புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு சூழலும் என்று உருவாகும் இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரம மைத்திர தாரையில். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மைத்திரத்தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த மைத்திரத்தாரை ஆக்டிவேட் ஆகும் காலகட்டங்களில் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழலும் அதை உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் முறியடிப்பதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக இரண்டாம் திருமணம் சார்ந்த முயற்சி செய்பவர்களுக்கும் மேலும் இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களும் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கும் இந்த மைத்திர தாரையில் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அப்படி கையில் ஏதாவது காசு வச்சிருந்தீங்கன்னா இந்த மைத்திர தாரையில் சுப விரய செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொள்ளுங்கள். ஏதாவது நிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதோ அல்லது ஏதாவது வாங்கிய கடனை கட்டுவதோ அல்லது ஏதாவது ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுப்பதோ அல்லது ஏதாவது ஒரு குழந்தைகள் பேரில் டெபாசிட் பண்ணுவதோ குழந்தைகள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவதோ இது எல்லாம் செய்தீர்களானால் அது சுப விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். இல்லைன்னா உங்க வாழ்க்கை துணையிடம் நீங்கள் கொடுத்து வைத்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு உங்க பணத்துக்கு பாதுகாப்பாக இருப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். அப்படி இல்லாட்டி அந்த அமௌண்ட் வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். அப்படி வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக ஒரு யாத்திரைக்காரர்களுக்கு உங்களால் முடிந்தளவு சிறு உதவியும், கோயில் திருப்பணிக்கு யாராவது கேட்டீங்கன்னா அவங்க உங்களால் முடிந்த அளவு சிறு உதவியும், கருணை இல்லங்களுக்கும் அல்லது ஏதாவது ஒரு முதியோர் இல்லங்களுக்கும் உங்களால் சிறு உதவி செய்தீர்களானால் அது வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். உங்களால் முடிந்த அளவு சிறு அன்னதானம் செய்தீர்களானால் கூட கோயில் திருப்பணிகளுக்கு சிறு அன்னதானம் கொடுக்க வேண்டிய ஏதாவது டொனேஷன் இருந்தா கொடுத்தீர்களானாலும் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். அல்லது ஏதாவது உங்களால் முடிந்த அளவு யாருக்காவது சிறு அன்னதானம் செய்தீர்களானால் கூட அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். மேலும் ஏதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமையும் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று இந்த மைத்திர தாரையில் ஏதாவது தான தர்மங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீர்களானால் அது உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் பிற்காலத்தில் எந்த ஒரு பிரச்சனைகள் வருவதை தவிர்ப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதாலும்
குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள், சிறு சிறு தொந்தரவுகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். முடிந்தளவு இன்று வாழ்க்கை துணையிடம் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. இந்த நாட்களாக பிரிந்திருந்த தம்பதிகள் இன்று போய் நீங்கள் பேசினீங்கன்னா இன்று ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். முடிந்தளவு இன்று திருமண பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த திருமண பேச்சுவார்த்தைகள் மூலம் தேவையில்லாத சில இடர்பாடுகளும் பாதகமான பலன்கள் இருப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். இந்த கும்பராசி நேயர்களுக்கு கூட்டு தொழிலை பொறுத்தவரை இன்று எதிர்பார்த்த சில லாபங்கள் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். முடிந்தளவு உங்கள் ஒர்க்கிங் பார்ட்னரை அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. மேலும் சிலர் குடும்ப உறுப்பினர்களுக்கு சில சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். ஏதாவது வீடு கட்டுவதற்கு, நிலம் வாங்குவதற்கு, ஏதாவது பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான ஒரு சூழலும், அதை சார்ந்து சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். இந்த கும்பராசி நேயர்களுக்கு சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை, இந்த வதைத்தாரையை நடந்து பிளஸ் அது இல்லாம சந்திராஷ்டமம் இருப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். இந்த சந்திராஷ்டமம் நடக்கும் காலகட்டங்களில் எந்த ஒரு காரியம் செய்தாலும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழலும் இன்று அமைகிறது. மேலும் இன்று தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்கள் மூலம் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். மேலும் முடிந்தளவு அலுவலகத்தில் வேலை பார்க்கும் சக ஊழியரிடம் யாரிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடன் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. முடிந்தளவு இந்த மூணாம் நபரிடம், ஏதாவது தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை பேசுவதை தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் இன்று நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. முடிந்தளவு இந்த வீண் விரய செலவுகளை தடுப்பதற்காக நண்பர்களை கூட நட்பை தவிர்ப்பது இன்று அவசியமாகிறது. திடீர் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த கனரக வாகனங்கள், கனரக இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் தக்க ஓய்வுக்கு பின்பு இயக்குவதும் அவசியமாகிறது. மேலும் அலுவலகத்தில் மூத்த அதிகாரியின் மூலம் பணிசுமையின் காரணமாக சிலருக்கு ஏதாவது ஒரு கெட்ட பெயர் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். முடிந்தளவு எல்லோரையும் அனுசரித்து செல்வது இன்று அவசியமாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இருப்பதும் அவசியமாகிறது. ஒருவர் பேசும் பேச்சுக்கு இந்த வதைத்தாரையில் மற்றவர்கள் பேசினீங்க தேவையில்லாத சில பிரச்சனைகளும் குடும்பத்தில் குழப்பங்களும் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். இந்த வதைத்தாரையில் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை, இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்தீர்களானால் சாதகமான பலன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது. முடிந்த அளவு இன்று ஏதாவது ஒரு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு வருவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகிறது. ஏதாவது அரசு வேலை வேண்டி ஏதாவது விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த சில நற்பலன்கள், நல்ல செய்திகள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். மேலும் ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களுக்கும் எதிர்பார்த்த சில நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அமைகிறது. அரசு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த சாதகத்தாரையில் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் ஏதாவது அரசு சார்ந்த உதவித்தொகை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். மேலும் அரசு சார்ந்த புதிய டெண்டர்கள், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். ஏதாவது அரசு சார்ந்த ஒப்பந்தங்கள், புதிய டெண்டர்கள் இன்று ஏதாவது விண்ணப்பிப்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும், அவர்களுடைய விண்ணப்பம் ரிஜெக்ட் ஆகாமல் இருப்பதற்கான ஒரு சூழலும் இந்த சாதகத்தாரையில் அமையும். இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு இந்த சாதகத்தாரையில் வாரிசு உருவாவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் குலதெய்வம் சார்ந்து ஏதாவது இன்று பரிகாரங்கள், வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் நீங்கள் செய்யும் பரிகாரங்கள், வேண்டுதல்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குலதெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று குடும்பத்தில் ஒரு நற்பலன்கள், சுபிச்சமான ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரையில் மீனராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் இருந்து 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலேயே சூரிய பகவான் சஞ்சரிப்பதாலும் நிலம் சார்ந்த, வீடு சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது திருமணம் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமைகிறது. நீண்ட நாட்களாக கூட்டு தொழிலில் இருந்த சில பிரச்சனைகள் இன்று முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழலும், நீண்ட நாட்களாக கூட்டு தொழிலில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று அதற்கான லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று அமைகிறது. மேலும் வாழ்க்கை துணைவியின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் இன்று அமைகிறது இந்த மீனம் ராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது வீடு சம்பந்தமான ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும் இந்த மீனராசி
நேயர்களுக்கு. மொத்தத்தில் இந்த மீனராசி நேயர்களை பொறுத்தவரை எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் நீங்கள் ஏதாவது முடிந்த அளவு வீண் அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. வீண் அலைச்சல்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். முடிந்தளவு இன்று தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகணும். நீங்க வெளி வட்டாரங்களிலும் சரி, வேற எங்கேயும் சரி, நீங்க ஏதாவது ஒரு மூணாவது நபர் வந்து உங்க கூட யாருமே தெரியாத அவங்க பேசினாங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது. அவர்கள் மூலம் சில இடர்பாடுகள், சில பொருள் இழப்புகள் வருவதற்கான ஒரு சூழல் இன்று அமையும். இந்த பிரத்யோகத்தாரை நடக்கும் காலகட்டங்களில் தான் ஏதாவது போன்ல உங்களுக்கு ஆஃபர் இருக்கு, அது தரேன், இது தரேன், இவ்வளவு கட்டுங்க அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. ஆகவே அவர்களுடைய வார்த்தைகளை நம்பி நீங்க ஏதாவது போனீங்கன்னா சில பொருள்கள் இழப்பு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். அதன் மூலம் பிற்காலத்தில் தேவையில்லாத தொந்தரவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது வெளியூர், வெளிநாடு சார்ந்து பாஸ்போர்ட், விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் இன்று அமையும். மேலும் ஏதாவது தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களையும் குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் பிரத்யோகத்தாரை நடக்கும் காலகட்டங்களில் கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமதாரையை பொறுத்தவரை மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்தீர்களானால் இன்று நன்மை பயக்கும் நாளாக இன்று அமையும். சேமம் என்றால் நலம் என்ற அர்த்தம். இந்த நலம் தரும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நடைபெறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். நீண்ட நாட்களாக உடல்நிலை சார்ந்து ஏதாவது நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொண்டீர்களால் இந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். மேலும் முக்கிய ஒரு விஐபியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்து அதை தள்ளிக்கொண்டே போய் இருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த அந்த நபரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இன்று உருவாகும். அவர்கள் மூலம் நீங்கள் ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு ரெக்கமெண்டேஷன் எதை கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழல் இன்று அமைகிறது. அதை பார்த்து பெண் பார்க்கும் படலம், மாப்பிள்ளை பார்க்கும் படலம் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அமைகிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமதாரையில். மேலும் ஏதாவது இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் நீங்கள் வாங்கும் கடனை இன்று கட்டினீர்களானால் அந்த கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு சூழல் இன்று அமையும். மேலும் மேற்கொண்டு கடன் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது இந்த சேமதாரையில். நிலம் சார்ந்து, வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது இந்த சேமதாரையில். சேமதாரையை பொறுத்தவரை நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். இன்று பிறந்தநாள் விழா காணும் குழந்தை செல்வங்களுக்கும் இன்று திருமண நாள் விழா காணும் தம்பதியர்களுக்கும் தங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல். நன்றி, வணக்கம்.